கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீராக. பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நாடி நாம் அனைவரும் சென்று அவரை தொழுது கொள்வது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு குடும்பமாக செல்ல முயற்சி எடுங்கள். அதுதான் மிக அவசியம், மிக முக்கியமானதும் கூட. அப்பொழுது கர்த்தர் நம்மை பெரிதாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கனப்படுத்த நாம் ஒரு நாளும் பின்வாங்கவே கூடாது. ஆகவே குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று, அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால், ஆலயத்திற்கு நேரத்தோடு சென்று அவரை தொழுது கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாகவாவது நாம் ஆலய ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று நாம் அவருக்காக காத்திருப்பது மிக மிக அவசியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் நிச்சயமாய் கவனத்தில் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குணமாக்கிடுவாரா? என்ன பண்ணணும்? எங்க ஊசி, எப்படி ஊசி பண்ணணும்? அதே தாங்க, அதை தான் நான் சொல்லினுக்கிறேன். அவரை போய் பார்த்தா அவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து உங்களை குணமாக்கும். கரெக்டா? அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லல. நாங்கள் இதை தான் சொல்கிறோம். நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்க, டாக்டர் சுகப்படுத்துவார். நீங்கள் என்னன்றீங்க, என்னால் போக முடியலங்க, நான் கால் வலிக்குதுங்க அப்படின்னு இங்கேயே நின்றுக்கிறீங்க இல்லையா? எனக்கு கால் வலிக்குதுங்க, கால் வலிக்குதுன்னு இங்கேயே உட்காந்துக்கிறீங்க. அவர் அங்கே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அங்கே போனால் தான் உங்கள் கால் வலி சரியாகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குதுங்க, அவ்வளோதான்.